பைக்கை விட்டு இறங்கி பாபு வீட்டின் உள்ளே நுழைந்தபோது, "இங்க கொடுப்பா" என்று அவனுடைய கைப்பையை வாங்கிக் கொண்டாள் அம்மா சொர்ணம். உடை மாற்றி, முகம் கழுவி, ரிலாக்ஸ்டாக அவன் ஹாலில் உட்கார்ந்தபோது இரவு 9 மணி. ஐடி நிறுவனம் ஒன்றில் பணிபுரிகிறான் பாபு. மாத சம்பளம் 1,50,000க்கும் மேல். அழகான இளைஞன். பெற்றவர்களுக்கு ஒரே பிள்ளை. அப்பா வங்கி அதிகாரி, அம்மா குடும்பத் தலைவி. சூடான சப்பாத்தியுடன் பாலக்கீரையும் எடுத்து வந்த சொர்ணம் பாபுவிடம் தந்துவிட்டு மெதுவாக ஆரம்பித்தாள். "நாளைக்கு நீ லீவு போடணும் பாபு." "எதுக்கும்மா?" 10 பொருத்தமும் பொருந்தின ஜாதகம் ஒண்ணு வந்திருக்கு. பொண்ணு பார்க்க போறோம். பதில் சொன்னார் அப்பா ராமகிருஷ்ணன். "என்னை கேட்காம பெண் பார்க்க போற அளவுக்கு எப்படிம்மா நீங்க முடிவெடுக்கலாம்?" மகனின் இந்த ரியாக்ஷனை இருவருமே எதிர்பார்க்கவில்லை. சொர்ணம் பாபுவின் அருகில் வந்தாள். அவன் கண்களை ஊடுருவி பார்த்தாள். "உன் மனசுல யாராவது இருக்காங்களாடா?" பாபுவின் முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு உதட்டோரம் கசிய, அவன், "ஆமாம்மா." "யாருடா அது?" இருவரும் சுவாரஸ்யமானார்கள். மும்பையிலிருந்து மாற்றலாகி வந்து 4 மாசத்துக்கு முன்னால எங்க ஆபீஸ்ல ஜாயின் பண்ணினா பவித்ரா. பிடெக் படிச்சவ. என்னை விட ஒரு வயசு தான் சின்னவ. அழகா இருப்பா. மாசம் 70,000 சம்பளம். திருவான்மையூர்ல வீடு. அவ குடும்பம்? தெரியாதுப்பா. இதுவரைக்கும் அவகிட்ட உருப்படியா 10 வார்த்தை கூட நான் பேசினதில்லை. அவ வேற டிபார்ட்மெண்ட். மேற்படி தகவல்கள் போன வாரம் தான் சர்வீஸ் ரெக்கார்ட்ல சேகரிச்சேன். சூழ்நிலை சரியா இருந்து அவளும் சம்மதிச்சு இது அமைஞ்சா நான் சந்தோஷப்படுவேன். சரி, அவ அட்ரஸ் கொடு. நாங்க பாத்துக்கறோம். பி ஹாப்பி. தேங்க்ஸ்பா. அட்ரஸை பார்த்தார் ராமகிருஷ்ணன். அடடா, நம்ம முரளிதரன் இதே பிளாட்ல தானே இருக்கான். போன்ல அவன்கிட்ட விசாரிக்கலாமே. பவித்ரா இந்த பிளாட்டுக்கு வந்து 4-5 மாசங்கள் இருக்கும். அவளும் அவளோட விதவை தாயும் மட்டும்தான். அப்பா இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப டீசென்டான லேடீஸ். சர்டிபிகேட் கொடுத்தார் முரளிதரனின் மனைவி. இரவு. என்னங்க, ஒரு நெருடல். என்ன? இந்த பொண்ணை சார்ந்தே அவ அம்மா இருந்தா, இவ கல்யாணம் முடிஞ்சதும் அந்த அம்மா நிலைமை என்ன? அம்மாவை விட்டு அவ வருவாளா? சரிடி, அதுக்காக காலம் முழுக்க கல்யாணமே செஞ்சுக்காம இருப்பாளா? அது இல்லங்க. நமக்கும் இவன் ஒரே பிள்ளை. நாளைக்கு அந்த பக்கம் இவன் சரிஞ்சிட்டா? இப்பவே மாமியார் புத்தி தலை தூக்குதா? உளறாதீங்க. தோணினதை சொன்னேன். பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு. காலையில் பாபுவை அனுப்பிவிட்டு இருவரும் காரில் புறப்பட்டார்கள். இருவரையும் வரவேற்று பவித்ராவின் பிளாட்டுக்கு அழைத்து சென்ற முரளிதரனின் மனைவி, "லட்சுமி அம்மா, உங்க பவித்ரா வேலை பார்க்குற ஆபீஸ்ல வேற செக்ஷன்ல இவங்க மகன் பாபு வேலை பார்க்கறாரு. பவித்ராவை பாபுவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை பவித்ரா கிட்ட சொல்லலை. பெத்தவங்க கிட்ட சொல்லி அவங்க மூலமா சம்மந்தம் பேச நினைக்கிறாங்க. இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளை. இனி நீங்க பேசலாம்" என்று ஆரம்பித்து வைத்தார். லக்ஷ்மியின் முகத்தில் சந்தோஷமா சங்கடமா என்று பிரித்தறிய முடியாத ஒருவித ரியாக்ஷன். "பவித்ரா கிட்ட இத பத்தி பேசணுமே." "கண்டிப்பா பேசுங்க. எங்க பாபுவுக்கு எல்லா தகுதிகளும் இருக்கு. யாரும் மறுக்க மாட்டாங்க. இது என் கார்டு. நல்ல செய்தி சொல்லுங்க." ராமகிருஷ்ணன் எழுந்து கொண்டார். இருவரும் காரில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார்கள். "ஏங்க, அவங்க கிட்ட ஒரு தயக்கம் இருக்குங்க. மகளை கொடுத்துட்டு தன்னிச்சு வாழணுமேன்னு சங்கடப்படுறாங்களோ என்னவோ." "இருக்கலாம். அம்மாவை விட்டுட்டு அந்த பெண் வருவாளா?" முதியோர் இல்லம் நிரம்பி வழிய காரணம் ஆம்பள பசங்களை பெத்தவங்களாலத்தான். மாமியாரை எந்த பொண்ணு மதிச்சா? புள்ளையார் சுழி போட்டாச்சா? எதுக்கு? பாரம்பரிய யுத்தத்துக்கு. போதும், நிறுத்துங்க. மாலையில் பாபு வீடு வந்ததும் விவரம் சொன்னார்கள். அன்று இரவு வரை எந்த தகவலும் இல்லை. மறுநாள் காலை பாபு ஆபீஸுக்கு புறப்பட்டு கொண்டிருக்க, பவித்ராவும் அவள் அம்மாவும் வாசலில் நின்ற ஆட்டோவில் இருந்து இறங்கினார்கள். "வாங்க வாங்க." பாபுவின் பெற்றோர் பரபரத்தனர். "நீங்க வந்த மாதிரியே நாங்களும் வந்துட்டோம். ஒரு பிள்ளை நேரா சொல்லாம பெத்தவங்க மூலம் அணுகினது கண்ணியம். அதுக்கு இதுதான் மரியாதை."
காபி கொண்டு வரேன் என்றாள் சொர்ணம். வேண்டாம், நாங்க பேசிடுறோம். அம்மா, நீங்க பேச வேண்டாம், நான் பேசிடுறேன். பவித்ரா வாய் திறந்தாள். மன்னிக்கணும், இந்த லட்சுமி அம்மா எனக்கு அம்மா இல்லை, மாமியார். பாபு குடும்பத்துக்கு கண்கள் இருண்டது. அவரும் என் மாமனாரும் ஒரு வியாபார விஷயமாக வெளியூருக்கு போய் விபத்துல சிக்கி ஒரே சமயத்துல நாங்க 2 பேரும் மாங்கல்யத்தை பறிகொடுத்தோம். அந்த நேரத்துல நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். தொடர்ந்து என்னை படிக்க வச்சு அதுக்காக படாத பாடுபட்டு உழைச்சி நான் இப்ப நல்ல வேலையில் இருந்து சம்பாதிக்க காரணம் என் மாமியாரு தான். சாரி, அம்மா தான். இவங்க தான் எனக்கு எல்லாமே. நீங்க எங்க வீட்டுக்கு வந்து பேசிட்டு போன பிறகு நேத்து ராத்திரி எங்க 2 பேருக்கும் முதலாக பெரிய சண்டை நடந்தது. எதுக்குமா? நல்ல வரன் வந்திருக்கு, நீ கல்யாணம் செஞ்சுக்கிட்டு வாழணும்னு பிடிவாதம் பிடிக்கிறாங்க. உன் புருஷனா வரப்போறவனும் எனக்கு பிள்ளைதான்னு சொல்லி அழறாங்க. நான் ஒத்துக்கவே இல்லை. ஆனாலும் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய மரியாதை இருக்கில்லையா? அதான் வந்தோம், புறப்படுறோம். நீ கொஞ்சம் இரு பவித்ரா, இப்ப நான் பேசுறேன். தம்பி, உங்களுக்கு ஒரு விதவை பெண்ணை கல்யாணம் செஞ்சுக்க தயக்கம் வரலாம். அப்படி என்ன அவசியம்னு உங்க அப்பா அம்மா நினைக்கலாம். ஆனா எங்க பவித்ரா தங்கமான பொண்ணு. அவளோட வாழ என் பிள்ளைக்குத்தான் கொடுத்து வைக்கல. நீங்கத்தான் அவளை கட்டிக்கணும்னு நான் சொல்ல முடியாது. ஒரு நல்ல வரனை நீங்க தேடிக் கொடுத்தா கூட நான் நன்றி உள்ளவளாக இருப்பேன். அப்படி நீங்க தேடும் பொழுது பொண்ணு அவங்க அம்மாவை விட்டு தனியா வராதுன்னு சொல்லிடுங்க மிஸ்டர் பாபு. அதுக்கு சம்மதிக்கிறவங்க கூடத்தான் நான் வாழ முடியும். அப்படி சொன்னா இந்த ஜென்மத்துல உனக்கு வாழ்க்கை வராது என்று சீறினார் லட்சுமி அம்மா. வேண்டாம், அம்மாவை உதறிட்டு ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம். சாரிங்க, உங்களை நாங்க தொந்தரவு பண்ணிட்டோம். புறப்படுங்கம்மா. பவித்ரா வாசலை நோக்கி நடக்க, பவித்ரா கொஞ்சம் நில்லு. அவளது கால்களை கட்டி போட்டது சொர்ணத்தின் குரல். பவித்ரா திரும்பினாள். 2 பேரும் கொஞ்சம் உட்காருங்க. என்னங்க, நீங்களும் பாபுவும் உள்ளே வாங்க. அப்பா பிள்ளை இருவரும் பின்தொடர கதவு சாத்தப்பட்டது. விதவை பெண்ணுக்கு தாலி தர்றதுல உனக்கு தடை உண்டா பாபு? இல்லம்மா, இப்பவும் எனக்கு பவித்ராவை பிடிச்சிருக்கு. என்னங்க, உங்களுக்கு இதுல எதிர்ப்பு உண்டா? எனக்கு எந்த எதிர்ப்பும் இல்லைம்மா. வாங்க என் கூட. மூவரும் ஹாலுக்கு வந்தார்கள். என்னங்க, நம்ம மாடி போர்ஷன் காலியா இருக்கு. லட்சுமி அம்மா தாராளமா சுதந்திரமா அங்க குடியிருக்கலாம். கல்யாணத்துக்கு பிறகு உன் மாமியாரை, சாரி, உங்க அம்மாவை நீ பிரிய வேண்டாம் பவித்ரா. இப்ப என் பிள்ளையை கல்யாணம் செஞ்சுக்க உனக்கு சம்மதமா? பவித்ரா இதை எதிர்பாராமல் தடுமாறி போக சொர்ணம் அருகில் வந்தாள். 100க்கு 98 பேரும் மாமியாரை பத்தி யோசிக்கிறதே இல்லை. அப்படி இருக்க புருஷன் போன பிறகும் இவங்க மேல நீ உயிரையே வச்சிருக்கியே. உன்னை படிக்க வச்சு இந்த சமூகத்துல நிக்க வச்சவங்க இந்த தாய். உன்னை விட ஒரு நல்ல மருமகளை நான் தேடி பிடிக்க முடியாது பவித்ரா.